Vanakkam and welcome. This is Narcissus Coffee with DD Season 2 powered by RRP Housing Co. Presented by Vivo X5 Max Phone. இந்த ஷோ பார்க்குற எல்லா பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் அந்த பெண்களை ரொம்ப அழகாக வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா ஆண்மகன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஒரு ஹாப்பி நோட்டோட இந்த விமென்ஸ் டே செலிப்ரேஷன்ஸோட ஒரு பார்ட்டாக இன்றைக்கி என்னுடைய நிகழ்ச்சியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விமெனை தான் நான் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன். யூஸ்வலாக நம்ம பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்னா எல்லாரும் அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க. அவங்க அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஸோ அம்மாவுக்கு நிகராக ஒருத்தங்க கிடையவே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருமே எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் மீறி திரையில இவங்க தான்டா பெஸ்ட்டு, நம்ம அம்மாவுக்கு அப்புறம் இந்த அம்மா தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணி எல்லாரோட மனசில் இடம் பிடிக்கிறதுங்கிறது, அது ஒரு அம்மாவா இந்த அம்மா தாயா சூப்பரான அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த விஷயத்த ரொம்ப அழகாக செய்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்டிஸ்ட் தான் இன்றைக்கி என்னுடைய நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட், அவங்க இவங்கள பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவங்களுடைய கணவர். அவரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் என்னை கூப்பிட்டு இந்த விமென்ஸ் டேல நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். திடீர்னு மணி சார் சொன்னார் யூ வில் ஹேவ் டு க்ரை அப்படின்னாரு. நான் அப்படின்னேன். நோ யூ வில் ஹேவ் டு க்ரை அப்படின்னாரு. அப்படின்னு அப்பவும் சிரிச்சிட்டு இருக்கேன். தென் கமல் சார் கிட்ட அவர் வந்து வில் ஆல் வெயிட் ஷீல் க்ரை அப்படின்னோடனே நான் பயந்து போயிட்டேன். வில் ஆல் வெயிட்டா அப்படின்னோடனே ஐ வாஸ் ஜஸ்ட் பிளிங்கிங். ஆனால் கமல் சார் நீங்களே அழணும்னு சார் சொல்கிறார், நாங்கள்லாம் வெயிட் பண்ணுவோம். உங்களை பற்றின ரெண்டு குவாலிட்டி சொல்லுங்கள், வெளியில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி. நான் சொல்கிறேன், இவங்ககிட்ட இருக்கிறது நல்லா பாடுவாங்க. ஐயோ ஐயோ ஏங்க நீங்க அது இருந்ததானே வாட் இஸ் திஸ் about 20 இல்ல கேளுங்க. ஒரு காலத்துல ஒழுங்கா பேசிட்டு இருந்தேன். இப்போ ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னா சார் மேடம் இருக்காங்களா, யோ நான் சார் மேடம் தான் பேசுறேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ என் தொண்டை. ஒரு ஃபேஷன் டிப் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? அமலா பாலுக்கு என்ன கொடுப்பீங்க? மாட்டி விட்றீங்க நீங்க நல்லதே. என் தம்பி பொண்டாட்டி வேற ஏங்க. ஐயோ ஆமா 20 வருஷமா அந்த மாதிரி சொல்லி கேட்கல, நான் சொல்லி எடுத்து கேட்க போறாரு. So let's welcome திரு பொன்வண்ணன் மற்றும் திருமதி சரண்யா பொன்வண்ணன். தேங்க் யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி சார் என்னோட ஷோக்கு வந்ததுக்கு. மேம் பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லணும், எல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டோட செல்லமான கனவு கண்ணி அண்ட் வந்துட்டு இல்லைனா வந்து ஹார்ட் த்ராப் ஹீரோ அப்படியெல்லாம் வந்து எல்லாரையும் சொல்லிட்டு இருப்பாங்க. டைம் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஒரு செல்ல தாய், எனக்கு மம்மி நான் இப்படி தான் இருக்கணும், மம்மி மாடர்ன் மம்மி, ஒரு எல்லா இல்லத்துலையும் எனக்கு எதுவுமே மம்மி தான் வேணும், நீயும் இருக்கிய மம்மி, அந்த மாதிரியெல்லாம் எல்லா அம்மாக்கள் திட்டு வாங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு மம்மி ஆயிட்டீங்களே மேம். ஸோ இது வந்து உங்களோட கதாபாத்திரங்கள் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் கூட ரியல் லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு மம்மி தான் கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதே மாதிரி மம்மி கிடையாது, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இல்லை சினிமாவில் வந்து எல்லா ஹீரோக்கும் யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் லவ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறது, தண்ணி அடித்தாலும் ஓகேன்னு சொல்கிறது, இப்படிலாம் நிஜமான மம்மி நான் கிடையாது. ஏன்னா என் பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்களாம், நீ ரொம்ப லக்கி, நீ யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் உங்கள் அம்மா ஒத்துக்குவாங்கல்ல இப்படிலாம் சொல்கிறாங்களாம். ஸோ அதெல்லாம் கிடையாது. குமுக்குவாங்கிற உண்மை அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன். பாவம் இல்லை, குமுக்க மாட்டேன் நான் என் பிள்ளை. அதாவது இட்ஸ் லைக் அந்த சினிமால இருக்கிற இமேஜ் கிடையாது உண்மையில. சரி, அப்ப அப்பா எப்படி ஸ்ட்ரிக்ட் அப்பவா? இன்னும் இப்படி சிரிக்கிறீங்க, காமெடி சிரிப்பு போலீஸ் அவருங்கிற மாதிரி பண்றீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. நான் ரொம்ப இந்த சினிமா லைஃபுக்கும் நிஜ லைஃபுக்கும் ரொம்பவே நாங்கள் ரெண்டு பேருமே உள்டா. அதான் நான் ரொம்ப செல்லம். குழந்தைகள் வந்து என்ன ஒரு விஷயம் கேட்டால் கூட பரவாயில்லடா, ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா பரவாயில்லடா, என்னுடைய லெவல் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து தொலைஞ்சிருச்சா பரவாயில்லடா, அந்த பொண்ணா பரவாயில்லடா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் உல்ட்டா நிஜ லைஃப்பில் நல்லவன், நான் தான் நல்லவன், ரொம்ப நல்லவன். ஆனால் தெரியலையே, ஜனங்க வந்து அம்மா நல்லா சொல்லுது, அப்பான்னு சொல்றது இல்லையே. அது எப்படி குழந்தைகிட்ட ஒன்று தொலைஞ்சிட்டா பரவாயில்ல அப்படி எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி தொலைக்கிற, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்க கூடாதா, எப்படி கேட்கணுமா வேண்டாமா? இல்லை, இப்போ சமீபத்தில் என்னுடைய மூத்த பொண்ணு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது செல்ஃபோனை தொலைச்சிட்டேன்னு ஃபோன் அடிக்கிறான் காலேஜிலேருந்து. அப்படியா, சரி வீடு போயிட்டு போகுது.
நம்ம தொலைஞ்சு போனதை தவிர மீதி எல்லாமே மீட் எடுத்துக்கலாம். அட அட அப்பா 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 இப்படிதான் எப்பவுமே பேசுவாரு. அப்போ உங்களுக்கு லைட்டா வந்துட்டு இந்த பயங்கரமான வெளியில இருந்து பார்க்கும்போது பயங்கரமான கெமிஸ்ட்ரி வந்து அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இது அரேஞ்ச் மேரேஜ் தான் இல்ல? ஆமா. சோ நீங்க அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும்போது இந்த மாதிரி இவர் இவ்வளோ ஈஸியா இருக்கும்போது உங்களுக்கு கோவம் வருமா சின்ன வயசுல? நிறைய இப்பவுமே அப்படிதான். அவர் ஈஸியா இருக்கிறது. உனக்கு என்னமா தெரியும், நீ சின்ன பொண்ணா தான் சிரிக்கிறாரு. எவ்வளோ அடி பார்த்துருப்பேன் இல்லை. இப்போ கூட வீட்டில் நான் சிரிக்கிறதுக்கு இல்லை, இப்போ குழந்தைகளாக இருக்கிறவர்களும் குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாது, கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்க தெரியாது. இப்போ அவங்கெல்லாம் வளர வளர எங்கள் 2 பேருடைய கேரக்டர்ஸ் அவங்க தான் ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்சர்வ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச உடனே டாடி அப்படின்னு அங்கிருந்தோம் அல்லது இங்கிருந்து ஏதாவது ஒரு விமர்சனம் வரும்போது அதுக்கு குழந்தைக்கு நம்மட்டு சிரிச்சா அம்மா தப்பாக நினச்சிக்குவாங்கிறதுக்காக அதை அமுக்கி வாசிக்கிறதும் நல்லா இருக்கும். ஆனா காசிப் எல்லாம் என்கிட்ட தான் பேசுவாங்க பசங்க. யாரையாவது திட்டணும், ஏதாவது சினிமால இருக்கிற காசிப் பேசுறது, இதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அவர் முன்னாடி காசிப்லாம் பேசுவேன், அதெல்லாம் என்கிட்ட தான். அதுக்கெல்லாம் நாங்க ஜாலியா ஒண்ணு சேருவோம். சரி, ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாமே, ப்ளீஸ் அதை எங்களோட ஷேர் பண்ணுங்களேன். ப்ரொபோசல் வந்தது, அதாவது நிறைய பேர் லவ் மேரேஜ்னு நினைக்கிறாங்க. அது முதல்ல கிடையவே கிடையாது. அப்சல்யூட் அரேஞ்ச் மேரேஜ். நாங்கள் கருத்தம்மா படம் பண்ணும்போது தான் நான் இவரை ஃபர்ஸ்ட் டைம் சந்தித்தேன். கருத்தம்மா பண்ணும்போது என்கிட்ட பேசவே மாட்டார். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு ஜோடி இவர் இல்லை, வேறு யாரையோ பிளான் பண்ணி டைரக்டர் சார் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவர் தான் ஜோடின்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ அவர் கோ டைரக்டர். ஓகே. ஸோ டயலாக் சொல்லி கொடுக்கறது, இப்படி ஒரு மரியாதையான ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். ஓகே. திடீர்னு ஒரு நாள் வந்து நீங்க தான் எனக்கு ஜோடியாமே இப்படின்னு நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஒரு கோ-டைரக்டர் திடீர்னு எப்படி ஜோடியானார், நீங்க தான் ஜோடியானே அப்படின்னு கேட்ட உடனே ரியாக்ஷன் எப்படி நம்ம எதிர்பார்ப்போம்? ஆமா, இப்படிதானே எதிர்பார்ப்போம். இப்படி தலையாட்டுறாரு, கடுப்பா வரும் தெரியுமா, ஹெட் வெயிட் பாய்வரு அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படியே ஐயோ சரியான சிடுமூஞ்சி அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேஷன் தான் வந்தது. அப்புறம் நான் உடனே கண்டுக்கவே இல்லை. கூட நடிப்பாரே தவிர ஒரு வார்த்தை பேச மாட்டார், சிரிக்க கூட மாட்டார். குட் மார்னிங் நம்ம சிரிச்சு சொன்னா கூட இவ்வளோதான், ஏதோ விதியேன்னு ஒரு குட் மார்னிங். கருத்தமா ஃபுல்லாக அப்படி தான் இருந்தார். பசும்பொன் ஒர்க் பண்ணோம், அப்போவுமே சண்முகம் சார் அப்படின்னு பேசுகிறோம், இவ்வளோதான். அதுக்கு மேலே சிரிக்க கூட மாட்டார். ஓவர் தான் சார். ரொம்ப சிடுமூஞ்சினா, நான் பேரே சிடுமூஞ்சி தான் வச்சுருக்கேன். செட்டில் யார்ட்டையும் சிடுமூஞ்சி அப்படி தான் சொல்லுவேன். சண்முகம் சார் சிடுமூஞ்சி எங்கே இப்படி தான் கேட்குறதே. அப்புறம் வந்து நல்ல குணமா இருப்பார் இல்லையா, அதனால அவரை கோல்டுன்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ. ஸோ மற்றவங்க கிட்ட கோல்டு எங்க இப்படி கேட்பேன் நான். ஸோ நல்ல பிஹேவியர் அதெல்லாம் வந்து வெரி நைஸ் மேன் இப்படிலாம் தோணுமே தவிர எந்த வேற எண்ணங்கள் தோணவே கிடையாது, அவருக்கும் கிடையாது. அது நல்லா தெரியும்ல நம்மளுக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம பேசும்போதும் பார்க்கும்போதும் அது கண்டிப்பா இல்லைன்றது 2 பேருக்குமே தெரியும். படம் முடிஞ்சுது. படம் முடிஞ்ச பிறகும் சண்முகம் சார் அவ்வளோதான், ரிலீஸ் ஆகுது, டப்பிங் போனோம் வந்தோம், அவ்வளோதான். படம் ரிலீஸ் ஆகி முடிச்சுட்டு ஒரு 10 நாள் இருக்கும், ஃபோன் பண்ணுறாரு. இவ்வளோதான் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இப்படி ஒரு ஃபோன் வருது பார்த்துக்கோங்க. அப்போது இந்த மாதிரி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன், உங்கள் டேட்ஸ் வேணும், கிடைக்குமா? ஓகே சார். அப்படியா, எத்தனை நாள் சார் வேணும் அப்படின்னு உடனே ஆன்சர், 70 வருஷம் வேணும். அப்படியே நான் சைலண்ட் கொஞ்ச நேரம், அவரும் சைலண்ட் கொஞ்ச நேரம், சத்தமே இல்லை. ஹலோ அப்படிங்கிறாரு. நான் என்ன நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா இப்படி? நான் புரியாமல் கூட பேசுவாங்களா இப்படின்னு அவரு. நான் சொன்னேன், இல்லை எனக்கு இதெல்லாம் எனக்கு டக்குன்னு பதில் சொல்ல தெரியாது. இல்லை நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லணும் நானும் எதிர்பார்க்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன், எங்கள் அப்பா கிட்டலாம் எங்கள் அப்பா கிட்டலாம் நான் கேட்கணும். கேளுங்க உங்கள் அப்பா கிட்டலாம் கேட்டு சொல்லுங்க. எப்போ சொல்வீங்க கேட்குறாரு. எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணும். நான் சரி அப்படின்னு வச்சுட்டார், அவ்வளோதான். நான் உடனே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு, இவருக்கு வேறு வேலை இல்லை. அப்பவும் திட்டுறேன் நான், ஏன்னா எனக்கு என்னமோ அது ஒரு சிங்க் ஆகாத மாதிரியே இருக்கு. இவருக்கு ஒரு வேலை இல்லை, என்னப்பா இப்படிலாம் பேசுறாரு, இது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசினதே இல்லை, ஏன் இப்படி கேட்டானே தெரியல. உடனே எங்கள் அப்பா, விடு இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் உலகத்துல அப்படின்னு. எங்கள் அப்பாவும் அதை அதோட அந்த டாப்பிக்கே விட்டுட்டோம். 10 நாள் கழிச்சு கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல, ஏன்னா நான் இந்த மேட்டரே மறந்து போயிருந்தேன். 10 டேஸில் ஃபோன் பண்ணும்போது எப்படி நம்ம மரியாதை இல்லாமல் அதை ஹேண்டில் பண்ணுறது, எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நர்வஸ் ஆகிட்டேன் நான். இல்லை நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு மேனிப்புலேட்டிங். நோ ப்ராப்ளம் நீங்கள் யோசித்தே சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒன்றும் காதல் தோல்வியில் செத்துற மாட்டேன். இவர் நான் வந்து எனக்கு பிடிச்சிது அதனால் சொன்னேன், நீங்கள் பிடிச்சா சொல்லுங்கள், பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம் இப்படின்னு அப்பவும் வச்சுட்டாரு ஃபோனை ரொம்ப கூலாக. அதுக்கப்புறம் தான் இவர் சீரியஸுங்கிறதே எனக்கு யோசனை வந்து,
அதுக்கப்புறம் வி ஆல் ஹேட் அ டிஸ்கஷன் அட் ஹோம். சரி ஓகேன்னு எங்கள் அப்பா என்னதுக்கு இப்படி கேட்குறாரு, ஒன்று மறுபடியும் அதில் வந்து யார் யார் அந்த சீனுக்குள்ளே வரணுமோ ஒருத்தர்கிட்ட இதை ரெஃபர் பண்ணுறது. இவர் ஓகேயா, இவர் கேட்குறாரு யார் இவர், ரெஃபர் பண்ணால் அவருக்கு அவ்வளோ பாசிட்டிவ் சிக்னல்ஸ், நல்ல மனுஷன், கிரேட் மேன், குட் மேன், எல்லா சிக்னல்ல ஆள நிக்க வச்சிருக்காரு சார். இப்படி ஒரு ப்ரொபோசல் வந்தா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நீங்க ஓகே சொல்லிடுங்க. இப்படி பிரஷர் பாருங்க. எனக்கு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணிருக்காரு. எனக்கு வந்து ஓவர் நைட் ஐ ஹேட் டு சே எஸ் மாதிரி வந்துச்சு எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நடந்த காமெடி என்னன்னா, இவர் அவங்க வீட்ல சொல்லியிருக்காரு, அவங்க எல்லாம் என்ன பொன் பார்க்க வராங்க. ஓகே. எங்க அப்பா வந்து அவங்க கிராமத்து ஆளுங்க, நீ வந்து நல்லா அழகா பட்டு புடவை எல்லாம் கட்டி ட்ரெஸ் பண்ணு இப்பெல்லாம் சொல்லி, நான் உண்மையிலேயே இந்த சினிமாலாம் பொன் பார்க்க வர்ற மாதிரி பாட்டு புடவையெல்லாம் கட்டி வெயிட்டிங். அவங்க டீ காஃபி சர்வ் பண்ணும்போது எங்கள் மாமியார் வந்து நிமிந்தே பார்க்கல, இப்படி உட்காந்துருக்காங்க. ஏன்னா சென்னையில் ஏதோ பொண்ணை சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதுல அவருடைய அக்கா உட்காந்துட்டு எங்கள் மாமியார்கிட்ட, பொண்ணு பார்க்குறதுக்கு சரண்யா மாதிரியே இருக்குல்ல இப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஒரு பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. சரண்யா மாதிரி இருக்கா, நான் அப்படியே முழிக்கிறேன், எங்கள் அப்பா பார்க்குறேன், we don't know what to answer. ஆனால் எங்கள் அப்பா சரண்யா தான் இப்படின்னு, எங்கள் அப்பா அப்படியா, அதுதான் என்னடா சரண்யா மாதிரியே இருக்கேன்னு நினைச்சோன்னு பேசியெல்லாம் சிரிக்கிறாங்க. இவர் நான் சரண்யான்னு கூட சொல்லல, ஏதோ ஒரு பொண்ணு, சென்னையில ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க. ஏன் சார் சரண்யா பார்க்க சரண்ராஜுமே ஒரு வில்லத்தனமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க. அப்ப அடுத்து நான் என்ன கேட்கணும்னு நினைச்சா, நீங்க ரொம்ப ப்ரீ ஆக்கியபைடாமே. ஆமா. ஏன் அப்படி? ஆக்சுவலி கதை சொல்லும்போது கூட மோட்டர் ஆஃப் பண்ணுமா அப்படின்னு வச்சிருப்பீங்களாமே. அது என்ன, இப்போ பேசிக்கா எனக்கு வந்து ஆம்பிஷன் இன் லைஃபே என்னன்னா டு பிகம் அ ஹவுஸ் வைஃப் தான். அவ்வளவுதான் ஆம்பிஷன் இன் லைஃப். ஆல்சோ திங்க் நீங்க வந்துட்டு கல்யாண கண்டிஷன்ல நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அப்புறம் எங்க அம்மா தான் எனக்கு ரோல் மாடல். எங்க அம்மா ஹவுஸ் வைஃப். ஓகே. சின்னதுல இருந்தே எனக்கு என்னன்னா, நல்லா சமைக்கணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், பசங்களை நல்லா வளர்க்கணும், நிறைய நல்ல ட்ரெஸ் எல்லாம் தைக்கணும். இது மட்டும்தான் ட்ரீம், இது மட்டும்தான் ஆம்பிஷன் இன் லைஃப். உங்க ஆம்பிஷனே. ஆனால் இப்போ நான் அப்படியே தான் இருக்கிறேன். இன்னும் எனக்கு அதுதான் மைண்ட்ல இருக்கு. அதுல மட்டும்தான் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு, அது மட்டும்தான் மூளை அந்த பக்கம் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு சில நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி சார், எப்படி சமாளிக்கிறீங்க வீட்ல? எல்லாமே சமாளிக்கிறீங்கிறது இல்ல, எல்லாமே கரெக்ட்டா நீங்க எல்லாம் காணோம்னு கேட்ட விட 4வது ஷெல்ஃப்ல 5வது ரோல இருக்கு. ரொம்ப உண்மைதான். அதாவது இப்போ எனக்கு திருமணம் ஆகி 20 வருடம் ஆகுது. நான் வச்ச பொருளை அதே இடத்துல 20 வருஷம்ல நான் வச்சிருக்கவே இல்லை. அப்படின்னா அது வந்து நான் மறந்து போய் எங்கேயோ கிடக்குதுன்னு அர்த்தம். ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு ரெகுலராக இவங்க யூஸ் பண்றது பட்டு புடவைகள் தான். பட்டு புடவைகளை மெயின்டைன் பண்றது ரொம்ப சிரமம். கழட்டி அப்படி தூக்கி போட முடியாது. அந்த பட்டு புடவைகளை இன்னைக்கு வரையிலும் அதை அழகா அடுக்கி வச்சு அதை ஒன்றை எடுத்து ஃபங்க்ஷன், இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிச்சு போனால் திருப்பி போன உடனே இந்த பட்டு புடவையை அயன் பண்ணி மடித்து அது எங்கே இருக்கணுமோ அங்கே வைக்கிறது. இது நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தால் அதை குளிச்சு தலையெல்லாம் குளிச்சு வாரி அப்புறம் எப்படிங்க தூங்குறது? அதாவது ஆனா எனக்கு அப்பதான் தூக்கம் வரும். நான் எனக்கு 2 மணி ஆனாலுமே நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வேனோ, சிக்கெடுத்து தலை சீவி ஜடை ஒழுங்கா பின்னினா தான் எனக்கு தூக்கம் வரும். பின்னி ஒழுங்கா கிரீம் போட்டு ஒழுங்கா நான் என்ன பிஃபோர் ஸ்லீப்பிங் பண்ணுவேன்னா அதை நான் பண்ணி தான் ஆகணும். உலக வரைபடத்துல சூரியன் பூமி எல்லாம் கூட இவ்வளவு டிகிரி இடம் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வச்ச டெல்லியில தான் இருக்கு, தமிழ்நாடுல இருக்கு. கரைகள் எல்லாம் கூட பல கரைகள் வந்து அரிச்சு நகரங்கள்லாம் முழுகிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வச்ச பொருள் அசையவே அசையாது, அதே இடத்துல அப்படியே இருக்கும். அதை ஞாபகம் வச்சு வேற சொல்லுவாங்க. அதுதான் இளவு எனக்கு பெரிய கொடுமை. ஐ திங்க் இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கிறனால தான் இவங்க வந்துட்டு அது ஒரு பெர்ஃபெக்ட்டா என்ன சொல்றது, பெர்ஃபெக்ட் கூட கிடையாது, பிக்சர் பெர்ஃபெக்ட் ஹோம் மேக்கரா இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வேற வந்துட்டு விமென்ஸ் டே. ஸோ விமென்ஸ் டே ஸ்பெஷல் அதுவுமா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஒரு பெற்றெடுக்காத செல்வம் வந்து மம்மி வந்திருக்காங்களா, அப்ப நான் கண்டிப்பா பேசணுமே மம்மி கிட்ட அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த நீங்க பெற்றெடுக்காத அந்த செல்வத்துக்கிட்ட பேச நீங்க தயாரா இருக்கீங்களா? ஐயோ, யார் இது? பெற்றெடுக்காத முத்தே, ஒரு ஹாய் சொல்லுங்க சார் ப்ளீஸ். அம்மா சரவணன் பேசுறேன். உதய் வாவ், ஷூட்டிங் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்றாரு. ப்ளீஸ் பேசுங்க. ஐயோ சோ ஸ்வீட். எங்க இருந்து பேசுறீங்க?
நான் கொச்சின்ல இருக்கேன், ஷூட்டிங்ல இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? such a sweet நல்லா son. இருக்கேன், நல்லா இருக்கேன். ஹாய் உதய் சார், உங்களோட திரையுலகில ஃபர்ஸ்ட் அம்மா இவங்க தான் இல்லையா? இந்த தாய்மடியில தான் ஃபர்ஸ்ட் அம்மா பெஸ்ட் அம்மால எனக்கு என்ன சந்தோஷம்னா அவருடைய உண்மையான அம்மாவே என்ன பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க என்னை விட நீங்க தான் அம்மாவா நல்லா இருக்கீங்கன்ட்டாங்க. ஸ்வீட் இல்ல அது. வீட்ல என்ன சார் சொல்லுவாங்க உங்க அம்மா? இவங்கள பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். நான் வந்து சரண்யா மேமோட பயங்கரமான ஃபேன். என்னை விட பெரிய ஃபேன் வந்து எங்க அம்மா. அது அப்படியே சொன்னாங்க. ஒரு வெட்டிங்ல வந்து எல்லாரும் ஒரு வாட்டி மீட் பண்ணோம். அப்போ வந்து நான் நினைக்கிறேன் அப்பதான் எங்க அம்மாவும் அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. ஆமா ஆமா. பட் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க அப்படி சொன்னதுல. அண்ட் வந்து யூசுவலா வந்துட்டு என்னோட கெஸ்ட் வந்து நான் ரொம்ப பொசசிவா இருப்பேன். அவங்களுக்கு கிஃப்ட்லாம் நான் தான் வாங்கி கொடுப்பேன். ஆனா வந்துட்டு உதய் சார் வந்து சொல்லிட்டாரு நெவர் டிடி, இன்னைக்கு வந்து விமென்ஸ் டே வேற, என்னோட மம்மி வேற வராங்க, என்னோட முதல் தாய், இந்த தாய் மடியில தான் நான் ஒரு நடிகனா பிறந்திருக்கேன், அதனால அந்த தாய்க்கு நான் தான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிருக்காரு. அதனால for the first time அது நான் வந்து ஊர்ல இல்ல, அதனால வந்து என்னோட வைஃப் கிருதா போய் செலக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சு select பண்ணி நான். Oh, thank you so much. So okay, sweet. so I'm just going to give the gift sir ipo. Okay, ஒரே ஒரு second. Happy Women's Day ma'am. Thank you so much. Thank you so much Uday. Thanks ma'am. Happy Women's Day. Thank you. தேங்க் யூ சார். இவ்வளோ நேரம் உங்களோட கொச்சின்ல ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ ஃபோன் பேசணும்னா நெட்வொர்க் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து நமக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு. தேங்க் யூ சார், யூ பின் சோ கைண்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. சோ ஸ்வீட்ல சச் ஸ்வீட். அதாவது ஒரு நான் எப்போ சொல்லுவேன், நிறைய பேர் உலகத்துல நம்ம சந்திக்கிறோம் இல்லையா, அவங்க சந்திக்கும் போது அவங்க எத்தனையோ பேர் எவ்வளோ ஆட்டிடியூட்ஸோட எல்லாம் இருக்கும்போது அவங்கள்ட்ட முதல்ல நம்ம என்ன சொல்லல, அதாவது இன்னார பார்த்து படி அப்படின்னு சொல்லணும்னு தோணும்ல, அப்படி எனக்கு உடனே வாயில வர்றது உதய மாதிரி ஆளுங்களை பார்த்து கத்துக்கோன்னு சொல்லணும் போல இருக்கும். ஏன்னா என்ன இல்லை அவருக்கு, ஆனா எவ்வளோ ஒரு எளிமை, எவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ், ஒரு மரியாதை. உண்மையில ஹேட்ஸ் ஆஃப். அதாவது நான் இந்த கிரெடிட்டை வந்து உண்மையிலே அவங்க அம்மாக்கு கொடுப்பேன். அதேதான் நானும் சொல்றேன். வெல் brought up child இல்ல அவரு, வெரி நைஸ். இல்லைன்னா பிள்ளைங்க இப்படி இருக்கவே முடியாது உண்மையில. ஸோ மேம் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஃபி ரிவைண்ட். ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்து என்ன நீங்கள் சொல்லணும்னு நம்ம வந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை Vivo X5 Max phones. Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RRP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை Vivo X5 Max phone. ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பொன்மனோட பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து விமென்ஸ் டே ஸ்பெஷல் வேறு. அதனால ரொம்ப ஹாப்பியான இந்த தருணத்தில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது காஃபி ரிவைண்ட். ஸோ காஃபி ரிவைண்டில் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சுருக்கோம். அதை பார்த்தோன்னே உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன தோணுதோ யூ கேன் ஷேர் இட் வித் அஸ். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு. ஆரம்பமே அட்டகாசமான ஆரம்பமாக இருக்கே. அதாவது கல்யாணத்துக்குலேருந்து ஒரு 1-2 வீக்ஸில் எடுத்த ஃபோட்டோகிராஃப். ஓகே. ஸோ இட்ஸ் லைக் என்னை பொறுத்த மட்டும் புதுசாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன், இந்த ஆள் எப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற டென்ஷன் இருக்கிற மாதிரி தான், அப்படிதான் இருந்தது. அது முகத்துலேயும் இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி சார் டென்ஷன்? இல்லை நமக்கு டென்ஷன் இல்லை. இல்லை, ஒன்று ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த பிரச்சனையை நம்ம தான் முடிவு எடுக்கிறோம். இல்லை அந்த பிரச்சனையை விட்டு விலகலாம், இல்லை அந்த பிரச்சனைக்கு உள்ள போகலாம். இந்த 2 தானே ரூட் இருக்கும். உள்ள நுழைஞ்சாச்சு, இனி என்ன இருக்கு சமாளிக்கலாம். ஓகே, அது நீங்க துணிஞ்சு இறங்கிட்டீங்க. இல்ல, துணியிறது இல்ல, இறங்கிறது. பாசிட்டிவ் திங்கர். எனக்கு ரொம்ப பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ். எல்லாத்துலயும் எனக்கு வந்து இது சீரியஸ். just the opposite. நான் பயங்கர நெகட்டிவ் திங்கிங், இவர் பயங்கர பாசிட்டிவ் திங்கிங். ஆக்சுவலி இந்த எபிசோட் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் how to handle a married life மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளவு டியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கேன் நான். ஒவ்வொரு பாயிண்ட்ல நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருக்கேன். இல்ல, அதாவது நான் சொல்றது ஆட்கள் மட்டும் வச்சு சொல்ல, பொதுவாவே வந்து அவங்க கேரக்டர் என்னன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு பயத்தோட, ஒரு நெகட்டிவ் தாட்டோட, ஐயோ அப்படி இருக்குமா, நல்ல என்ன சொல்றீங்க, இவர் வந்து நீங்க கொஞ்சம் விலகி பாக்குறீங்க, நான் பக்கத்துல போய் பாக்குறனால எனக்கு எல்லாம் தெரியுது அப்படினு ஃபீல் பண்றாங்க. அது வந்து பிரச்சனையினுடைய அடிப்படையில் பார்த்தா பரவாயில்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபோன் வரும்,
ஃபோன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்க, அந்த மாதிரி விஷயம் இருக்குங்கன்னு அவங்க பேசுகிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுட்டேன். அப்புறம் அவர்கிட்ட நான் கேட்குறேன். அவர் எனக்கு பதில் சொல்கிறார். பதில் சொல்லும்போதே எனக்கு தோணுது, நீங்கள் இப்படி பதில் சொல்கிறீங்களே, அதுக்கு அவங்க அப்படி கேட்டா இப்படின்னு நான் அவனை கேட்டேன். கேட்டா என்ன, அவங்க கேட்கலல்ல, கேட்டா பார்த்துக்கலாங்கிறாரு. கேட்டா பாத்துக்கலாம்னா அடுத்த போன்லயே அவங்க கேட்கும்போது இருங்க பாத்துக்கலாம்னு தான் அவர் சொன்னாரு. இப்ப நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, கேட்டு சொல்றேன்னு சொல்ல முடியுமா? இல்ல சொல்ல முடியும், இருங்க நீங்க சொல்ல முடியுமா? முடியாது மேடம். அப்போ அது பதில் சொன்னா என்னவா? நான் வந்து ஏங்க முதல்ல சொல்லிருங்க, அவங்க கண்டிப்பா இத கேட்க போறாங்க. நீங்க எனக்கு நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கண்ணா. என்ன நீ எடுத்தோடனே நீ அதே கேட்குற, அவங்க அது கேட்கல, கேட்டா பாத்துக்கலாம் இப்படி சொன்னா நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க? என்ன செய்யலனா இதுக்கு பேரு நான் நெகட்டிவ் क्वेश्चனா? இல்ல 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 இது ஒரு பெரிய எபிசோட். ஆமாமா, இதுல பத்தாது, அடுத்ததுக்கு போயிரலாம். ஆமா, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த போட்டோக்கு போயிரலாம். ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த போட்டோல ரெண்டு பேரும். நெக்ஸ்ட் பிக்சர். ஓ வாவ், லவ்லி. அப்பா அம்மா, மை பேரண்ட்ஸ், எஸ். கிரேட்டஸ்ட் லாஸ் இன் மை லைஃப். என் கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. என் கல்யாணம் எப்படி இருக்கணும், எனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், எனக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்கணும், அது வந்து பொண்ணு பிறக்கணும், இது எல்லாம் அம்மா வந்து அப்படியே சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது நான் அதை வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் அவங்க சொன்னது அப்படியே ஒன்னொன்னு அவங்க என்ன சொன்னாங்களோ இன்னைய வரைக்கும் நடக்குது. அதான் அம்மா பவர்ல. அதாவது ஒரு வீடு ஒன்று கட்டி அந்த வீட்டில் தான் நீ தங்குவேன். நீ எனக்கு அந்த வீட்டு மாதிரிலாம் எனக்கு அப்பெல்லாம் போக எனக்கு இஷ்டம் இல்லை. கடைசியில் அங்கே தான் நான் இருந்தேன். இன்னால தான் நீ கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் இப்படிலாம் நானும் இதே கஷ்டம் சொன்னேன். சினிமாலாம் வேண்டாம், எனக்கு இந்த பேங்க்ல வேலை செய்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேடுங்க. இல்லை நீ சினிமாவில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னாங்க. அப்புறம் உனக்கு பொண்ணு பிறக்கும்னாங்க. அதனால் எங்கள் அம்மா என்னென்ன பிளான் பண்ணாங்களோ அது இன்னைய வரைக்கும் நடக்குது. நீ நடிப்ப கல்யாணத்துக்கு அப்புறம். நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக நடிக்க மாட்டேன், நீங்கள் மட்டும் ஜாலியாக வீட்டில் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக, நான் மட்டும் நடிக்கணுமா, நானும் வீட்டில் தான் இருப்பேன் இப்படி சொன்னேன். கடைசியில் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் மை மதர் இஸ் சச் அ கிரேட், அதாவது ஒரு சாமி மாதிரி நின்று இன்னைய வரைக்கும் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்பா வந்து எப்படின்னா அவங்க வந்து இன்னைய வரைக்கும் என் வீட்டில் கம்ப்ளீட் சிங்கம்னா எங்கள் அப்பா தான். A to Z என் பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து கெயிட்டு திறக்கிறதுலேருந்து பால் பாக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து he is such a genius. I'll tell you, greatest support in my life. இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணுறேன், இன்னைக்கு என் பசங்களை நான் தைரியமாக வீட்டில் விட்டுருக்கேன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம். அண்ட் பெரிய லக் எனக்கு என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய கிஃப்ட் என் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறதுனால தான் எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். ஸோ ஐ திங்க் இது எல்லாமே எங்கள் அம்மாவுடைய ஒரு வேலை அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணும். கரெக்டாக காய் நகர்த்தின மாதிரி கரெக்டாக எனக்கு ஒரு ஹஸ்பண்டை கொடுத்து அந்த ஹஸ்பண்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நல்ல உறவை கொடுத்து எங்கள் அப்பாவை என் கூடயே வச்சு இதெல்லாம் எங்கள் அம்மாவுடைய வேலைன்னு நினைக்கிறேன். I am blessed. That's so nice. Next picture. நாயகன். Actually இது ஒரு great day for me. இது வந்து அந்த எங்களை ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறது ஒரு டெம்பிள்ல. தாலி திடீர்னு தாலி கட்டுவார் இல்லையா கமல் சார், பின்னல வேற தூக்கி போடுவாரு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி. அந்த சீனு, அந்த சீன்ல நான் அழணும். திடீர்னு மணி சார் சொன்னாரு யூ வில் ஹேவ் டு க்ரை அப்படின்னாரு. நான் அப்படின்னேன் நோ யூ வில் ஹேவ் டு க்ரை அப்படின்னாரு. அப்படின்னு அப்பவும் சிரிச்சிட்டு இருக்கேன், திங்கிங் தட் அவங்க ஏதோ பண்ணுவாங்க போல இருக்கு நான் அழறதுக்கு. தென் கமல் சார் கிட்ட அவர் வந்து வீல் ஆல் வெயிட் ஷீல் க்ரை அப்படின்னோடனே நான் பயந்து போயிட்டேன். வீல் ஆல் வெயிட்டா அப்படின்னோடனே ஐ வாஸ் ஜஸ்ட் பிளிங்கிங். ஆனால் கமல் சார் நீங்களே அழணும்னு சார் சொல்கிறார், நாங்கள்லாம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு அந்த கோவிலில் வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. எனக்கு பயங்கர சிரிப்பு, நான் இப்படி கை வச்சுன்னு சிரிக்கிறேன், பயங்கர அந்த ரியல் சைல்டிஷ் லாஃபிங். எங்கள் அப்பா அங்கேருந்து அப்படியே இப்படி முறைக்கிறார், சிரிக்காத அப்படிங்கிறாரு. எனக்கு என்னடா நிஜமாக தான் சொல்கிறாங்களான்ட்டு. எங்கள் அம்மா வேற அங்கேருந்து கை காட்டுறாங்க, அழு அப்படிங்கிறாங்க. அது எப்படி அழ முடியும்? உன்னை அப்பா ஏஞ்சி வந்து என்கிட்ட இங்கே பாரு நீ விளையாடக்கூடாது, எல்லாரும் உனக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க, நீ அழணும் அப்படிங்கிறாரு. என்னப்பா இது எப்படி? ரொம்ப தமாஷா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் சிரிச்சிருக்கேன் நான். பிசி சாரை பார்த்தாலும் சீரியஸாக இருக்காரு, கமல் சாரை பார்த்தாலும் எல்லாரும் சீரியஸாக இருக்காங்க, நான் கொஞ்சம் நேரம் சிரிச்சுனே இருந்தேன். அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீரியஸ்னஸ் டெவலப் பண்ணி அழணும் அழணும் அழணும், அங்கேயும் இந்த டிசிப்ளின் தான் வந்துச்சு. சரி டிசிப்ளின், we have to listen, we have to obey அப்படின்னு அந்த டிசிப்ளின் கிரியேட் பண்ணி கொஞ்சம் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களேங்கிற சங்கடம், நிஜமாவே அந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட் எல்லாம் வந்து now of course as an artist it's இப்போதான் எனக்கு ஆர்டிஸ்டே தோணுது. அப்போ ரொம்ப சைல்டிஷா இருந்தது. it's a nice photograph, real good memory. Anyway, next picture.
ஒன் கிரேட் மொமெண்ட் இன் மை லைஃப், ரியல் கிரேட் மொமெண்ட், டோட்லி அன்எக்ஸ்பெக்டட். பயங்கர ஒரு சந்தோஷம். இன்றைக்கும் வந்து என்கிட்ட யாரும் வந்து பேசும்போது, என்ன மேடம் நீங்கள் இந்தியாவில் சிறந்த நடிகை நீங்கள் தான் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு இன்னமும் நம்ப முடியல. ஏன்னா அதை அனௌன்ஸ் பண்ணும்போதும் நான் என்ன நினச்சேன், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வரும். அப்போ கூட நான் அப்படி தான் நினச்சேன். சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷனும் சப்போர்ட்டிங் ரோலுன்னு தான் அமிச்சேன். ஆனால் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு வந்தது வந்து உண்மையிலே ஐ டெல்லிங் யூ நோ, காட் இஸ் பிளேயிங் அ கிரேட் ரோல் இன் மை லைஃப். From A to Z, I think it's all done by him. இல்லாட்டி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காட்ஸ் கிரேஸ். ஃபோன் வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி இருந்ததுன்னா நம்பல. உண்மையிலே நம்பல. இல்ல நான் நம்பினேன். எனக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருப்பேன். ஓகே. ஏன் ஒரு விஷயம் சொல்றேன்னா, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு படத்தில் இருந்து ஒரு ரசிகனாக ஒரு படத்தை பார்த்து எமோஷனல் ஆகுனா, அது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளுடைய எமோஷனில் தூண்டி விட்டுருக்காங்க. எவ்வளவோ ஆக்டர் தூண்டி விட்டுருக்காங்க. அதனால நமக்கு அது வந்து அந்த படத்தில் அந்த எமோஷன் நமக்கு வருதுன்னு நினச்சிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு கணவன் 24 மணி நேரமும் நான் வந்து வீட்டில் பார்க்குற முகம், 20 வருடமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற முகம், அந்த ஒரிஜினல் அதாவது பர்சனல் கேரக்டருடைய குணாதிசயம் எனக்கு தெரியும். இது எல்லாம் மீறி நான் போய் ஒரு தியேட்டரில் உட்காரும்போது அந்த பிக்சர்லேயே பெஸ்ட் சீன் எது அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மாவை 2 பேர் சேர்ந்து அப்படியும் குத்திடுவானுங்க. குத்திட்ட பிறகு அதை இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அந்த அம்மா நடந்து போய் பஸ் ஏறி அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க. அது அந்த மதுரை லாங்குவேஜ் பெண்ணினுடைய ஒரு குணாதிசயம். அதை குத்து வாங்கின உடனே அது டைரக்டர் சீனு ராமசாமி சார் என்ன பண்ணியிருப்பாருன்னா, குத்த டைரக்டாக காட்ட மாட்டார். அது வந்து ஆஃப் த ஃப்ரேமில் பின்னாடி குத்து பட்டிருக்கும், அதை நம்ம முன்னாடியே உணர வச்சிருவார். அது இன்னும் பெயின் அங்கேயே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். எனக்கு நெஞ்சு அடைச்ச அழுக வந்து அந்த படம் முடியும் போது, அந்த சீன் முடியும் போது அதிலிருந்து நான் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போது ஒரு 20 வருடமாக நம்ம பழகின ஒரு நபரை அந்த சீன் அவ்வளவு தூரம் தூக்கி அந்த கேரக்டராக உள்ள உட்கார வச்சிருக்குதுன்னா அது பெஸ்ட்ன்னு நான் நினைச்சேன். நிஜத்தையே அந்த நிழல் மறக்க வச்சிருக்கு. அது நான் முடிச்சு அது இன்னொன்று, அந்த படம் பார்த்த அத்தனை பேரும் வெளியே வரும்போது எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டதோ அது 1லிருந்து மேல டெல்லி வரையிலும் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் அந்த உணர்வு தான் இருந்திருக்கு. யுனானிமஸா இருந்திருக்கு. வெரி நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். ஓ சோ கியூட். Very cute. Actually, this is a picture when my daughters were small. என்னோட 2வது பெண் வந்து இதுல 5 மாச குழந்தை. அவங்க பேர் சொல்லுங்க ப்ளீஸ். பெரியவங்க பிரியதர்ஷினி. ஓகே. 2வது பொண்ணு சாந்தினி. சாந்தினி. ஓகே. ஓகே. 2 பேரும் அப்ப இதுல வந்து பிரியதர்ஷினிக்கு இதுல வந்து ஒரு 2.5 years. ஓகே. சாந்தினிக்கு இதுல 5 மாசம். இதுல எனக்கு வந்து 92 கிலோஸ் நான் இதுல. அதாவது சொல்லுவாங்கல்ல, அவ முழுசா சந்திரமுகியா மாறிட்டா, அந்த மாதிரி முழுசா நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற உருவத்தில் நிக்கிறேன். நல்லா சாப்பிடுவேன், நல்லா வீட்டை பார்த்துப்பேன், குழந்தைய பார்த்துப்பேன். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம்னு இருந்த ஸ்டேஜ். அது ஹாப்பியஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ ஷுட் சே. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோகிராஃப், ரொம்ப பிடிச்ச போட்டோ. எப்பவுமே சொல்வார், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ இட்ஸ் லைக் வெரி நைஸ் போட்டோகிராஃப், வெரி கிரேட் மெமரி. உண்மையில இது வந்து 2 ஆண்டுகளும் பெருசாயாச்சு. என்னை விட உயரமா நிக்கிறாங்க. இப்ப என்னை வந்து குள்ளோன்னு கேலி பண்றாங்க. Really proud of my daughters. So nice. But இதுக்கப்புறம் வர போறது rapid fire. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன் நானு. ப்ளீஸ் நீங்க எக்ஸ்கியூஸ் பண்ணனும். சோ அந்த rapid fire நீங்க டெரர்னு எங்களுக்கு தெரியும். நான் ஒரு எரர் சார். டெரர் இல்ல. ஒரு சின்ன பிரேக் போய்க்கலாம். நான் அதுக்கு தான் ஆளை கூட்டி வந்திருக்கேன். ஐயோ போச்சு. வேடிக்கை பார்க்கறதானே வேலை. ஓகே, உடனே இந்த விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். This is Coffee with DD Season 2 powered by RP Housing Co presented by Vivo X5 Max phones. Welcome back. This is Coffee with DD Season 2 powered by RP Housing Co presented by Vivo X5 Max phone. So, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் உங்ககிட்ட இருந்தா விளையாட போறோம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேச பிடிக்கும் சரி, நீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க மேடம். ஓகே ப்ளீஸ். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களுக்கு யார் பெர்ஃபெக்ட் சன்னா இருந்தாங்க? இந்த 5 பேர்ல ஒருத்தங்களை நீங்க செலக்ட் பண்ணணும், டக்குன்னு செலக்ட் பண்ணணும். ஓகே, பரத், தனுஷ், உதயநிதி, ஜீவா, விஷால். எனக்கு தெரிஞ்சு ஜீவா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல எனக்கு தந்த
இம்பேக்ட். ஜீவா சார் தான். ஓகே, வெரி குட். உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் 5 தமிழ் மூவிஸ், 5 தமிழ் டைரக்டர்ஸ், இல்ல தமிழ் டைரக்டர்ஸ் கூட இல்ல, டைரக்டர்ஸ்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஆனா தமிழ் படம் படங்கள் சொல்லிடுறேன் முதல்ல. டக்குன்னு சொல்லுங்க சார். முதல் மரியாதை, உதிரி பூக்கள், ஓகே, நாயகன், அவை சண்முகி, பருத்தி வீரன். பருத்தி வீரன், சூப்பர். அப்ப டைரக்டர்ஸ் பாரதி ராஜா சார், பாலு மகேந்திரா, மகேந்திரன் சார், இவங்க 3 பேர். சத்யஜித் ரே 4, பரதன். சூப்பர். ஓகே, சரண்யா மேம் நடிச்சதுலே இதுதான் எனக்கு கொஞ்சம் சுமாரா பிடிச்ச படம். உங்களுக்கு நிறைய சூப்பரா பிடிச்ச படம்லாம் இருக்கலாம், ஆனா இது கொஞ்சம் சுமார் தான்மா, அப்படி ஏதோ ரீசன்லாம் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கதை பிடிக்காம இருக்கலாம், இல்ல அவங்க கேரக்டர். இல்ல அது மாதிரி லிஸ்ட்ல நிறைய படம் இருக்கு. ஏதோ ஒன்னு சொல்லுங்க. இந்த மீசை மாதவன் ஒண்ணு இருந்தது, அது பிடிக்கல. ஓகே, அது ஏன்னா மலையாளத்துல ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க, இவங்க தமிழ்ல சுமாரா தான் பண்ணாங்க. ஐயோ. ஓகே, 80s இருந்த ஒரு படத்தை இப்ப ரீமேக் பண்ண சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ற ஒரு படம்? முள்ளும் மலரும். ஓகே பா, சூப்பரா இருக்கும். யார் ஹீரோ போடலாம்னு நினைக்கிறேன்? ரஜினி சார். ரஜினி சாரே தானே? ஐயோ, என்னங்க கேரக்டர் ரஜினி சார். ஐயோ ஐயோ, ஆமா அழகு. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப இருக்கிற ஒரு ஹீரோ, நீங்க டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ? அஜித். ஓகே, சூப்பர். 3 டைரக்டர்ஸ், இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்ல இருக்க 3 டைரக்டர்ஸ் நீங்க நினைக்கிறீங்க சூப்பரா பண்றாங்க இந்த பசங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு 3 பேர்? ஈரம் பண்ணன அன்பழகன், அறிவழகன். ஈரம் பண்ண டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவரு அறிவழகன். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம பண்ண டைரக்டர் பாலாஜி தர்னிதர். அந்த அவருக்கு நல்ல ஒரு வித்தியாசமான கேரக்டர்ஸ் டீல் பண்ண, கதை சொல்றது இல்ல, கேரக்டர்ஸ் டீல் பண்ற விதத்துல ஒரு பெரிய புத்திசாலித்தனங்கள் இருக்கு. குக்கு பண்ணுன ராஜ்முருகன். எஸ், ரைட்டர். ஓகே, சூப்பர். காஃபி क्वेश्चन. நீங்க இந்த மாதிரி யாரோடையாவது உட்கார்ந்து காஃபி குடிக்கலாம், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கலாம்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? இல்ல அவரு, ஆனா எனக்கு ரொம்ப ஆசை ஸ்டீவ் ஜாப். ஓகே, சோ வெரி குட். இதுல இருந்து நம்ம என்ன தெரிய வருதுன்னா, ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சாருக்கு முடிஞ்சது. மேடம், நீங்க வந்து டக் டக்னு சொல்லு. சார் எடுத்துக்கிட்ட டைம் கூட நீங்க டக்னு சொல்ல சொன்னீங்கன்னா டக் டக் டக், அந்த டக் 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 எல்லாம் கிடையாது, அந்த வேலை கிடையாது மேடம். டக் 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 வேலை கூடாது, கரெக்ட்டா சொல்றோம். இப்போ நீங்க arrange in order of your favorite. Okay, Ponvanan sir as husband, director, father, actor. Husband, father, director, okay, actor. Okay, இது எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்லுங்க. நான் கேக்குற இந்த கேள்விக்கு உங்களுக்கு டக்குன்னு தோன்ற ஒரு பேர். உங்களுக்கு யார் பெர்ஃபெக்ட் சன்னா இருந்தாங்க லுக் வைஸ்ல? ஐ திங்க் உதய் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சரி, never looked like your son. என் பையன் மாதிரி இல்ல, ஜாடே இல்ல, நான் சொல்றேன். again, பையன் மாதிரியே இல்லைன்னா ஜீவாவை தான் சொல்லணும் இல்லையா? இல்ல நீ தீக்குச்சி பண்ணியல்ல, வத்தி குச்சி. அந்த பையன் அவரு கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தார். நான் ஜீவா சொன்னது நல்ல கலரா நல்லா அழகா இருக்கு என் பையன். ஓகே, 2 பேருக்கு 2 சாய்ஸ் அலவுட். உங்களை பத்தின 2 குவாலிட்டி சொல்லுங்க, வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி. நான் சொல்றேன், இவங்க இருக்கிறது நல்லா பாடுவாங்க. ஐயோ ஐயோ, ஏங்க நீங்க அது என்னதானே? What is this? About 20 இல்ல கேளுங்க. நான் அதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. ஒரு 25 வருஷம் முன்னாடி காலேஜ்ல எல்லாம் படிக்கும்போது பாடியிருக்கேன். நல்லா பாடுவேன், ஆனா வாயும் நிறைய பேசுவேன். பேசி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி வாய்ஸ் இதெல்லாம் போய் கிராக் ஆயிடுச்சு. அப்போ வாய்ஸே வராது. டாக்டர் போய் சொல்லிட்டாரு, வாய்ஸ் ரெஸ்ட் 3 மாசம்லாம் நீங்க பேசாம இருக்கணும்னு. அது இம்பாசிபிள். எனக்கு என்கிட்ட பேசாம இருக்க சொன்னா நான் செத்து தான் போகணும். எனக்கு பேசாம இருக்க முடியாது. பேசி வாய்ஸ் இதெல்லாம் கிழிஞ்சு சுத்தமாக கேவலமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலத்தில் ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஃபோன் எடுத்து ஹலோ அப்படின்னா, சார் மேடம் இருக்காங்களா? யோ நான் சார் மேடம் தான் பேசுகிறேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ என் தொண்டை. அதனால மகா கேவலமாக இருக்கு. ஆனால் காலம் எப்படி பெரட்டி போட்டு இவங்க டப்பிங் பேச ஹீரோயின் பண்ணுவாங்கல, டப்பிங் பேசுனது கிடையாது, சார்னு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க வாய்ஸ் கேட்டு என்ன சொல்லுவாங்க, ஆனா இப்போ டப்பிங் பேசாதீங்க, ஒரு மென்மையான கதாபாத்திரத்தை நாங்க ஃப்ரேம் பண்ணி ஒரு ஹீரோயின் போட்டுருக்கோம், நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, நீங்க உங்க குரல் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரஃபா இருக்குங்க, ப்ளீஸ் நீங்க பேசாதீங்கன்னு. எனக்கு அவ்வளோ சேடா இருப்பேன். நல்லா தமிழ் தெரியும், நல்லா பேசுறேன், ஏன் இப்படி பண்றாங்க, ரொம்ப கவலையா இருப்பேன். இப்போ என்னடாண்ணா, மேடம் உங்க வாய்ஸ் தான் மேடம் உங்க பிளஸ் அப்படின்னு. கடவுளே இது என்ன நடக்குது உலகத்துல. ஓகே, அதனால அது ஒரு விஷயம்.
ஹீரோஸ் எல்லாருக்கும் நடிச்சிருக்கீங்க. உங்க வீட்ல 2 ஹீரோயின்ஸ்க்கு நீங்க வேற அம்மாவா இருக்கீங்க. பட் ஆனா திரையுலகத்துல ஒரு ஹீரோயினுக்கு அம்மாவா இருக்கலாம்னு யாரு வந்து பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? த்ரிஷா, சமந்தா, நயன்தாரா? இல்லனா இது இல்லாம நாலாவதா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். ஓபன் ஆப்ஷன். த்ரிஷா. ஓகே, சரி. எனக்கு என்னமோ சமந்தா தான் பெஸ்ட் போடுறேன். அப்படியா? டிஃபரன்ஸ். ஓகே. உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம்ஸை ஆர்டர் பண்ணுங்க. தவமாய் தவம் இருந்து, நாயகன், எம்டன் மகன், விஐபி, தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று. ஒன்று. ஓகே. நாயகன். 2 நாயகன். எம்டன், விஐபி, தவமாய் தவம். இல்ல தவமாய் தவம் இருந்தா வந்து வரணும் முன்னாடி. சொல்லிட்டார் சார். நான் தானே சொல்லணும். ஆமா, நீங்க தான் சொல்லணும். நான் இதான் சொல்லுவேன். ஓகே, அவங்க அதான் சொல்லுவாங்க. விடுங்க சார். சார் நீங்க உங்க கேள்விக்கு சார், சேரன் அவங்க கேள்விக்கு வந்து உங்க கேள்விக்கு நான் சும்மா தானே இருந்தேன். என்ன நீங்க சும்மா ரெஸ்ட் யோசிச்சு பதில் சொல்றாரு. மேடம் கேள்வி பாவம் கஷ்டப்பட்டு சிந்திச்சு சொல்றாங்க. அது குறுக்க பூந்து கெடுக்கறாரு பாருங்க. இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க வந்து இப்போ ஒரு ஃபேஷன் டிசைனிங்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்கறனால கேக்குறேன். ஒரு ஃபேஷன் டிப் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? அமலா பால்க்கு என்ன கொடுப்பீங்க? ஐயோ, ஏன் இப்படி என்ன மாட்டி விடுறீங்க? நீங்க நல்லதே போல என் தம்பி பொண்டாட்டி வேற ஏங்க. ஐயோ, தம்பி பொண்டாட்டிக்கு நீங்க அட்வைஸ் பண்ணலாமே. அப்ப கண்டிப்பா அது கரெக்ட் தாங்க. வீட்டுக்குள்ள பண்ணுனா மரியாதையா இருக்குங்க. ஊரெல்லாம் பண்ணுனா சரி. என் தம்பிக்கு கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அமலா பாலுக்கு என்ன சொல்லணும்னா, என் தம்பியோட டேஸ்டுக்கு தகுந்தாப்புல தான் நீ ட்ரெஸ் பண்ணணும். இதுதான் பிரச்சனைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே. லக்ஷ்மி மேனன். லக்ஷ்மி மேனனுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் இருக்கு. அந்த ட்ரெடிஷ்னல் லட்சணமான ஃபேஸுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை போடாம அவங்க வேற ஏதோ போடணும்னு ஆசைப்பட்டு எனக்கு அப்படி கிடைச்சாதான் நான் பண்ணுவேன்னு அவங்க நினைக்கிறது தப்பு. ஓகே, ஃபைன். ஏன்னா அவங்க ஒரு கனவுல எல்லாரும் ட்ரீம்ல இருக்காங்க பாருங்க. அதை வச்சு யூ ஷுட் செல் யுவர் ப்ராடக்ட்ன்றா என்னுடைய நினைக்கிறேன். ஓகே, சூப்பர்ப். ஹன்சிகா. ஐ திங்க் ஷீ இப்போ வெயிட் குறைச்சிருக்காங்க இல்லையா, அது வேண்டாம். ஏன்னா அவங்க வெயிட்டோட இருக்கும்போதே அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த மங்கை அந்த பாட்டுல இருந்த மாதிரியே அவங்க எப்போ இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுவே அவங்களுக்கு அழகு. நயன்தாரா. நயன்தாராவும் அதே தான். எனக்கு நயன்தாரா வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அதாவது பிகினிங்ல வந்து மனசு நக்கரேன்லாம் ஒரு மலையாள படத்தில் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாம் அவங்களுக்கு இருந்த அந்த அப்பாவித்தனம், அவங்களுக்கு இருந்த அந்த சப்பினஸ், ஏன் சந்திரமுகியில் அவங்க இருந்தது, எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க இழைச்சு ஸ்லிம்மா இப்போ இருக்கிற அந்த ஒரு ரியல் சூப்பர் ஃபிகருங்கிறாங்கல்ல, அந்த லெவலை விட எனக்கு ப்ரீவியஸ் லெவலில் என்னன்னா அழகும் இருந்தது, அதுல ஒரு கவர்ச்சி இருந்தது, ஒரு இன்னசென்ஸ் இருந்தது, குழந்தைத்தனம் இருந்தது. எனக்கு அது அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். ஓகே. பெஸ்ட் பார்ட் ஆஃப் கெட்டிங் மேரிட் ஃப்ரம் தி சேம் இண்டஸ்ட்ரி? எனக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட் பார்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு எல்லாமே டச் வுட் எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்கு. இப்போவுமே வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போனால் எத்தனை மணி ஆனாலும் ஐ ஹாவ் நோ ஹேசல்ஸ். அண்ட் எப்படி போகணும், எந்த படம் செலக்ட் பண்ணணும், யார் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு அழகான அட்வைஸ் வருது. அண்ட் யார்கிட்ட எந்த அளவுக்கு பழகணும், யார்கிட்ட எப்படி, மீன் லைக் எவ்ரி டீடைல் ஐ எம் கிவன் வெரி குட் இன்ஃபர்மேஷன் அபவுட். ஸோ சேம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் முடியுது. ஐ திங்க் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் சேம் ஃபீல்டில் இருக்கிறதுனால. ஓகே, சூப்பர். ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு, அது ஆக்ட்ரஸ் கிட்ட இல்லைன்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னது? டெஃபினெட்லி ஹவுஸ் கீப்பிங் டேலண்ட். ஓகே. ஒரு ஆக்டர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க ஒர்க் பண்றதுக்கு, அதே மாதிரி ஒரு டைரக்டர் யூ மிஸ் டு ஒர்க் அண்ட் நீங்க அதுக்காக வருத்தப்படுறீங்க? ஆக்டர் ரஜினி சார். I have not worked with Rajini sir and Mohanlal. They are the two people whom why I am saying missed. They are still there. They are working very much in the peak. But why I am saying missed is I will never work with them other than their pair, so which I may not get again. Okay. So I should say I missed. Okay, fine. So another both of them. ஒரு டைரக்டர்? Balachandar sir. I really wanted to work with him and I never got to work with him. Mahendran sir. I really wanted to work with him. And if I should say somebody of younger cadre, Vasant sir. I really love his movies and I always think I'm so unfortunate I didn't work with him. எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கு அவருடைய படங்களுக்குல்ல. Yes. Okay, nice. Coffee challenge. யாரை சேலஞ்ச் பண்ண போறீங்க? Coffee challenge is my husband only. Okay. மாட்னீங்க. Don't stare and scare me. இங்க வந்துமா. அதாவது அவர் வந்து அருமையான ஒரு பெயிண்டர். And I love that in him. He's a genius in painting. அதாவது ஒரு மனிதர் வந்து படிச்சு ஒரு குவாலிஃபிகேஷன் வர்றது பெரிய விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேயா? உழைச்சு ஒரு விஷயம் செய்யறது பெரிய விஷயம்னு சொல்ல மாட்டேன். ஆனா டேலண்ட்ங்கிறது கடவுள் கொடுக்கறது. அது எல்லாருக்கும் வராது. அது இந்த பெயிண்டிங்கிறது ஒரு கையில நீ பிடிச்சீனா அது அவ்வளவு அழகான உருவமா வருதுன்னா என்னால ஒரு கோடு கூட நேரா போட முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். ஐ எம் a very bad painter. I can't even put a straight line. So when I look at him I think you're amazing. அவ்வளோ அருமையான பெயிண்டர்.
எக்கச்சக்கமான பெயிண்டிங்ஸ் இருக்குது வீட்டில். கெஞ்சி கூத்தாடி தான் செவத்தில் நான் நிறைய மாட்டி வச்சுருக்கேன். இன்னும் நிறைய அப்படியே அடுக்கி 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 கட்டில் கடியில் பீரோ மேலெல்லாம் வச்சுருக்காரு. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸிபிஷனாக வைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. எப்போ கேட்டாலும் இந்தா பண்ணுறேன்ட்டு 18 வருஷம் தாண்டியாச்சு. அதனால அது கூடிய சீக்கிரம் பண்ணணுங்கிறது என்னுடைய என்னது இது, இப்படி ஒரு டேலண்ட், இப்படி ஒரு இது வச்சிருக்கீங்க. கண்டிப்பா பண்ணிடுவோம். இதே தான் எனக்கும் வருது தெரியல. ஆமா 20 வருஷமா அந்த மாதிரி சொல்லி கேட்கல, நான் சொல்லி எடுத்து கேட்கல. இல்ல 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 சேலஞ்ச் பண்ணிட்டாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் கேட்கலனா எப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி எங்களுக்காக அட்லீஸ்ட் எங்களுக்காக எங்க டீமுக்காக ஏதாவது ஒன்று பெயிண்ட் பண்ணி அடுத்த வாரம் கொடுத்து விடுங்க சார். வி வுட் பி வெரி ஹாப்பி. அது நாங்க வந்து பாக்குறதுக்கு அது என்ன நீங்க எங்களுக்காக ஏதோ உங்க இஷ்டத்துக்கு வாட் எவர் இட் இஸ். ஓகே டெஃபினெட்லி அட்லீஸ்ட் இந்த ஒரு சின்ன ஏதாவது எங்களுக்காக எடுத்துக்கோங்க. ஓகே டன். காஃபி குவெஸ்டின் இந்த மாதிரி நீங்க யாரோடயாவது உட்காந்து காஃபி குடிக்கலாம்னா யாரோட நீங்க சூஸ் பண்ணுங்க? it might sound very funny. அதாவது from when I was in school I'm a crazy fan of Rajini sir, okay? Okay. And Sridevi. So I think it's my dream probably. Let's see. Rajini sir and Sridevi and the ஜோடியா நடிக்கும்போது இருந்த மாதிரி together if I could get them, how nice. சூப்பரா இருக்கும். வாவ். ஓகே, சோ ராபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. எஸ். சூப்பரா நீங்க வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க மேடம். இல்ல நிஜமாவே நேஷனல் அவார்ட் உங்களுக்கு தானே? அது ஆல்ரெடி கொடுத்தாச்சு உங்களுக்கு. நாம என்ன பண்ணீங்க, ஆமோதிச்சு அதே லைன்ல போய் வேண்டியதுதான். வெல், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் இப்போ சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நார்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை Vivo X5 Max phone. Welcome back. இது நார்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை RP ஹவுசிங் கோ பிரசன்டட் பை Vivo X5 Max phone. So have you ever விளையாட போறோம்? ரெடியா இருக்கீங்களா மேம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஹேவ் யூ எவர் எஸ் நான் பண்ணியிருக்கேன்னா காங் அடிக்கணும், இல்லை நோனா ஹார்ன் அடிக்கணும், அவ்வளோதான். சார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட விளையாடலாமா? ஓகே ஓகே. கல்யாணத்துக்கு அப்புறம் சைட் அடிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிச்சியான்னு கேட்கக்கூடாது. இல்லை நான் கேட்கவே இல்லையே. கேட்டா ஆமான்ட்டுருவேன். ஓகே. படத்துல வர மாதிரி ஒரு டெரர் அப்பாவா நீங்க இருந்திருக்கீங்களா ஏதாவது ஒரு தருணத்துலயாவது? நோ. இதுவும் நோவா? ஆமா. என்னைக்காவது ரொமான்டிக்கா மேம்க்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? நோ நோ. நீங்க என்னைக்காவது சண்டை போட்டு அவங்களோட பேசாம இருந்திருக்கீங்களா? எஸ். பேசாம இருந்து அதான் ஈஸியா சேஸா இருக்கு. பேச இல்ல இல்ல அது லவ் பண்ற டைம்ல நேரத்துல கண்டுபிடிச்சிட்டீங்களா? லவ் பண்ற டைம்லயே அவர் வந்து இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஆமாமா வெச்சிரு அப்படின்னு போன 2 மினிட்ஸ்ல கட் பண்ணவரு எப்படி உங்ககிட்ட கோச்சிக்கிட்டா பேசாம இருப்பாங்க? ஓகே. என்னைக்காவது ஒரு ப்ரௌட் ஹஸ்பண்டா யூ ஃபெல்ட்? எஸ். ஆல்வேஸ். தட்ஸ் நைஸ். ஓகே, உங்களுக்கான ஹேவ் யூ எவர் முடிஞ்சிச்சு. மேம், அம்மா ரோல் பண்றதுக்கு நான் தான் பெஸ்ட் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமா. ஓகே. இன்னைக்கு ஹீரோயின்ஸ் அவ்வளோ நாம 80sல நடிச்ச மாதிரி அவ்வளோ சூப்பரா இன்னைக்கு ஹீரோயின்ஸ் நடிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஐயோ ஆமா ஆமா. ஓகே. என்னைக்காவது உங்க கணவரை வந்து நோட்டம் விட்டுருக்கீங்களா? ஹேவ் யூ ஸ்பைட் ஆன் யுவர் ஹஸ்பண்ட்? ஓகே. ஐயோ அது நீங்க ஹீரோயினா நடிச்ச டைம்ல இன்னும் நிறைய மாடர்ன் கேரக்டர்ஸ் கெட்டப்ஸ் பண்ணிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. சந்தோஷமா இருக்கு. ஓகே. என்னைக்காவது ஆக்ஷன் ஓரியன்டட் மூவி பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஸ்டண்ட் எல்லாமா? வேண்டவே வேண்டாம். ஓகே. காசிப்ட் அபவுட் a celebrity. ஓ ஓகே. இதோட என்ன ஒரு நல்ல விஷயம்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இது அப்போ அப்படியா? எஸ் எஸ் எஸ். அதான் முடிஞ்சது உறுதிப்படுத்துறாரு. உறுதியா முடியுது. இல்ல எப்போதுமே இந்த லாஸ்ட் பெல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா லாஸ்ட். அப்புறம் இவ்வளவு எல்லாம் இருந்துட்டு அது கூட அடிக்கல எப்படி? இங்க ஸ்கூல் டைம்ல ஆசையா இருக்கும்ல இந்த மாதிரி பெல் அடிக்கணும்னு. அப்ப பின்ன ஓகே, தட் இஸ் சோ நைஸ். அண்ட் இப்போ வந்து என்ன சொல்லணும்னா ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் மை ஷோ. நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் விமென்ஸ் டே அன்னைக்கு. தேங்க்யூ வெரி மச் அண்ட் விஷ் யூ தி சேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ ஸ்பெஷல் விமெனாக இருக்கிறதுக்கு ஆல்வேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான சப்போர்ட் தேவை. அதுக்கு யூ ஹவ் பின் சச் அ ப்ரவுட் சப்போர்ட் சார் ஃபார் ஆல் த மென் அரவுண்ட். இன்னைக்கு பார்க்குற எல்லாருமே உங்களை வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரோல் மாடலாக எடுத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக நீங்க இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லம்மா, பொதுவாகவே வந்து இயற்கை வந்து மனிதர்கள்ல பெண்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சிறப்பாக கொடுத்துருக்கு. அதை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆணினுடைய கடமைன்னு நான் நினைப்பேன். அதான் ஒரு பேராண்மையாகவும் நான் நினைப்பேன். எனக்கு 2 பொண்ணுங்க. இப்போ அந்த விஷயத்தில் நான் பார்க்கும்போது 3 பெண்கள் வந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.
ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ வெரி மச். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அண்ட் நீங்கள் எங்களுக்காக 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஆட்டோகிராஃப் சைன் பண்ணும், ஒரு பிக்சரும் எடுத்து. நர்சூஸ் வழங்கும் ஒரு gift hamper. and உங்களுக்கும் இருக்கு சார். நர்சூஸ் வழங்கும் ஒரு gift hamper.